ஹலோ கைஸ், நண்பாஸ் நண்பீஸ், வெல்கம் டு சாட்ஸ் வியூ பாயிண்ட். நம்ம சாட்ஸ் வியூ பாயிண்ட்ல அந்தமான் டைரிஸோட எபிசோட் 2 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த எபிசோட் 2ல சில வியூ பாயிண்ட்ஸ் நம்ம கவர் பண்ண போறோம். நீங்க அந்தமான்ல இறங்கினதுக்கு அப்புறம் பைக் இல்ல கார் ரெண்டல் தாராளமா எடுத்துக்கலாம். வித் நாமினல் பிரைஸ்லயே உங்களுக்கு கிடைக்கும். இதுல நாங்க ஃபர்ஸ்ட் போன பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பாயிண்ட். இந்த பிளாக் பாயிண்ட்டுக்கு மிகப்பெரிய சிறப்பம்சங்கள் இருக்கிறது. 1943, அதாவது 1943 30th டிசம்பர்ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளாக் ஹோஸ்டிங் நடத்தியிருக்காரு. இந்த பிளாக் ஹோஸ்டிங் வந்து அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி, இண்டிபெண்டன்ஸ்க்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி இது நடத்தப்பட்டிருக்கு. இந்த பிளாக் ஹோஸ்டிங் நடத்துற பக்கத்துலயே வந்து சில லோக்கல் ஸ்நாக்ஸ் நாங்க ட்ரை பண்ணவே பார்த்தோம். இது வந்து வெஸ்ட் பெங்கால்ல ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் தான். ஜால் முரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜால் முரி வந்து பாத்தீங்கன்னா நார்மலா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா உரப்பு பூரி, நம்ம மசால் பூரி மாதிரி தான். ஸோ இதுல வந்து நம்ம சுண்டல், மிக்சர், சன்னா, அப்புறம் சில மசாலாஸ் வச்சிருக்காங்க. அண்ட் அவங்க யூஸ் பண்ற கடுவா தேல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கடுகு எண்ணெய், அதை போட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டு கொடுத்தாங்க. அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சுங்க அது சாப்பிட்றதுக்கு. அந்த மசால் பூரி ஒரு 30 rupees சார்ஜ் பண்ணாங்க. அந்த 30 rupees மசாலா பொரி வாங்கிட்டு கடலை ரசிச்சுக்கிட்டு அந்த ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிற சுகமே தனிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாவே இந்த மாதிரி லொகேஷன்ஸ் வந்தீங்க அப்படின்னு அவங்களோட லோக்கல் ஃபுட்ஸை ட்ரை பண்ணுங்க. உண்மையில ஒர்த்தா இருக்கும். பேக் டு த ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட். இந்த ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1943 முன்னாடி சொன்ன மாதிரி நடந்துச்சு. இந்த நினைவா தான் 2018, அதாவது அப்போ உள்ள பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி வந்து பாத்தீங்கன்னா 150 அடிக்கு ஒரு பிளாக் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்து உருவாக்கி வச்சிருக்காரு. டு பேயிங் எ ட்ரிபியூட் டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்த இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரோஸ் ஐலாண்டை கண்டிப்பா வியூ பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அருமையான ஒரு பிளேஸ். இது வந்து இன்னொரு ஐலாண்டு. இது இன்னொரு எபிசோட்ல நம்ம வந்து தனியாக அந்த ரோஸ் ஐலாண்ட் எபிசோட நான் உங்களுக்காக போட்டு காட்டுறேன். இங்க முடிச்சுட்டு நாங்க எல்லாமே வந்து வைண்ட் அப் பண்ணிட்டு நாங்க வந்த இடம் தான் சாய் சுட்ட பார். இங்க வந்து நாங்க சும்மா அப்படியே ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் வியூ பாயிண்ட் போகலாம். ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, ஒரு 5 o'clock வரைக்கும் ஆயிடுச்சு. நாங்க சில டீஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், பிரெஞ்ச் ஃப்ரைஸ் போன்ற ஐட்டங்கள் வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்த மட் டீ தான். பர்டிகுலர் இந்த மட் டீ வந்து சாப்பிட்றதுக்குமே அந்த மட் ஃபீலிங்கோட செம்ம டேஸ்டா இருந்துச்சு. இதுல இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, இந்த மட் டீ நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி டச்சக்குன்னு கீழே போட்டு பச்சக்குன்னு உடைச்சிடலாம். இது எல்லாமே ரீசைக்கிள்டு மட்டும் தான். எக்கோ டூரிசம் ப்ரமோஷனுக்காக இவங்க எல்லாருமே இங்க வச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட்லி வந்த ஸ்பாட் தான் கார்பன்ஸ்கோ பீச். இது வந்து பிளாக் பாயிண்ட்ல இருந்து அரௌண்ட் ஒரு 2 to 3 kilometers தான் இருக்கு. இந்த 2 to 3 kilometers பௌர்ணமி நிலவுல இந்த மாதிரி பீச் பாயிண்ட்ல ஒரு 7 o'clock போல உட்காந்து மைல்டா எந்த ஒரு பெருசா கிரௌட் இல்லாம நம்ம டைம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற டைமே வந்து ஒர்த் வாட்சிங் தான். கண்டினியூ எபிசோட பாருங்க. எபிசோட் 3, 4 இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.